எங்களுக்கு ஒன்றிய அரசு தம்பி, அதாவது 37,000 கோடி ரூபாய் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு முதலமைச்சர் கடிதங்கள் ஒன்றிய அரசு கேட்டார். ஒரு ரூபாயும் கூட கொடுக்கல. இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க. ஒன்றிய அரசு சொல்லி அந்த பணத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பணத்தை எல்லாம் கொடுங்க, 37,000 கோடி கொடுங்க. கொரோனா காலத்தில் என்ன முதலமைச்சர் என்ன சொன்னாரு, சட்டமன்றத்தில் என்ன சொன்னார், ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு வேண்டிய என்ன நிதி கேட்டாலும் சரி, அதே மாதிரி ஆக்சிஜன் தேவையான இந்த ஊசி வேண்டிய தடுப்பூசியெல்லாம் நிறைய கொடுக்கணும், மருந்துகள்லாம் நிறைய கொடுக்கணும். மக்களை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். அதற்கு திமுக மாநில அரசோடு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு சொன்னார். இன்னைக்கு நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க, கூட்டணியில் இருக்கிறப்ப சொல்லணும். அவர் செறிவூட்டப்பட்ட அரிசி சொல்றாரு, ஆகஸ்ட் 18 அனுமதி வந்துச்சுன்னு சொல்றாரு. அனுமதி காட்ட சொல்லுவோம். இன்னைக்கும் கேட்குறேன். இன்னைக்கு நான் பார்த்ததை உங்களுக்கு அமைச்சர் பார்த்ததை தர்றேன், எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு காப்பி தர பாருங்க. இன்னும் எங்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதியே தரல. அது தவறான தகவலை எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சொல்றாரு, தஞ்சாவூர்லையும் சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு சார் எதிர்கட்சி தலைவர். என்னன்னா அமைச்சர் உண்மைக்கு புறம்பா சொல்றாரு. அதே மாதிரி விவசாயிகள் டெய்லி நெல்லை வேஸ்டா கீழே கொட்டிட்டு இருக்காங்க. இவர் அமைச்சர் சொல்றது ஃபுல்லா உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்றாரு. நான் சொன்னது உண்மைக்கு புறமானதா, அவர் சொன்னது உண்மைக்கு புறமானதான்னு உங்களுக்கு நான் தான் புள்ளிவரமா சொல்லிட்டேன். நாங்க 127 இடத்துல மிஷின் போட்டு வாங்கிட்டு இருக்குன்னு சொல்றோம். அதாவது 13 மாவட்டத்துல 127 இடங்கள்ல வாங்கிட்டு இருக்கு. அவரு 600 மூட்டை தான் வாங்குறாங்கிறாரு. செறிவூட்டப்பட்ட அரிசி ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்தாச்சுக்காரு. ஒரு பெண் பூங்கொடிய விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒன்றும் அறுவடையே பண்ணல. அந்த பெண்ணை கூட்டிட்டு என்னோட அறுவடை செஞ்ச நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தவறான தகவலை சொல்லாமா? அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி இந்த திறமை இந்த அரசியல் ஏன் பண்ணணும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. தொழில் வளர்ச்சி தமிழ்நாடு முன்னணியில இருக்கு, நம்பர் 1 மாநிலம். ஆமா, விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம அண்டை மாநிலம் ஆந்திராவில 3600 ரூபாய் கொடுக்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் மட்டுமே ஊக்கத்தொகை 600. ஆந்திரா அரசு தெலுங்கானால 450 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆந்திரா அரசு சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்கார். அவருடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு இன்னைக்கு ஆட்சி செய்து விடுறோம். அதனால சந்திரபாபு நாயுடு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் எல்லா பீகார் இருந்தாலும் சரி, அவங்க ஆளுகின்ற மாநிலம் மத்திய பிரதேசம் இருந்தாலும் சத்தீஸ்கர் இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒடிசா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கேட்குற நிதி தரமாட்டேங்கிறாங்க. எந்த நிதியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, மெட்ரோவாக இருந்தாலும் சரி, கல்வித்துறைக்கு நீங்கள் புதிய கல்வியில் கையெழுத்து போட்டாத்தேன் பணம் தருவே, இல்லாட்டி 2200 300 கோடி தரமாட்டோம்னு சொன்னால் நாங்கள் ஹிந்தி வேண்டாம்னு சொல்ல, ஹிந்தி திணிக்க வேண்டாம் தான் கேட்குறோம். ஹிந்தி வேண்டாம்னு சொல்ல, இந்திய கட்டாயமாக திணிக்க தமிழ்நாட்டுக்கு திணிக்கக்கூடாதுன்னு தான் கேட்குறோம். அதுக்காக 2300 கோடி ரூபா தரமாட்டேங்கிறாங்க. ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு வேண்டிய நிதி கொடுத்துட்டா எங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்களை மக்களுக்கு தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டும் இல்லாமல் சொல்லாத வாக்குறுதியும் முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால இந்த அரசு கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில் இனிமேலாவது செய்தி, அதாவது அந்த உணவுத்துறையில் 2021 மே 7ஆம் தேதி பொறுப்பேற்றோம். இதுவரை ஆட்சி புரிந்த 54 மாசத்துல எவ்வளவு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்ட இந்த விவரத்தை தெளிவாக பத்திரிகை மேல் பேசுறப்ப கரெக்டாக சொன்னார்னா பரவாயில்ல. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஆண்டுதோறும் 42,50,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டதா நான் புள்ளி விவரம் சொல்லிட்டேன். 1,96,00,000 சொல்லிட்டேன் ஆண்டுதோறும். ஆனால் அவர் 22,50,000 1 கோடி 5 லட்சம் தான் நீங்க கொள்முதல் பண்ணுன்னு அதை சொல்றாரு. அதுக்கு நீங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களா? அது சொல்லுங்க, அவரை கேளுக்கு சொல்லுங்க, உங்க பத்திரிகையாளர் நாளை கேட்க சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.